தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு பயிர் சேதங்களை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்படுவதற்கு முன்பாக மழையில் நனைந்து சேதமடைந்துள்ள நிலையில், இப்போது அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை பயிர்களும் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் தொடர் மழையில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது உழவர்களுக்கு இரட்டை பேரிடியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி, காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் கடனாளிகளாக மாறிவிடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.